இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்களில் ராம்ராஜ் டிஷ்யூ தோத்தி ஷர்ட்ஸ். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது தலைமைச் செய்தியாளர் விக்னேஷ் இணைகிறார். விக்னேஷ், விவரங்களை வழங்கலாம். வணக்கம் விக்னேஷ். இந்த பெஞ்சல் புயலினுடைய தாக்கத்தின் எதிரொலியாக நேற்று இரவு முதலிருந்து சென்னை மற்றும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய புறநகர் பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து கொண்டிருக்கிறது. பல்வேறு இடங்களில் வீசக்கூடிய காற்றினுடைய அளவும் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டிருப்பதால் பொதுமக்கள் அனைவரும் வீட்டிற்குள்ளேயே முடங்கக்கூடிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் அந்த சென்னையினுடைய பெரும்பாலான இடங்களில் ஓரளவுக்கு போக்குவரத்து சீர் செய்யப்பட்டிருந்தாலும் கூட தற்போது இந்த பெசன்ட் நகர் சாலையில் அமர்ந்திருக்கக்கூடிய ஏராளமான பழமையான மரங்களில் ஒரு ராட்சத மரம் ஒன்று சாலையில் விழுந்திருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவ்வாறு விழுந்திருக்கக்கூடிய அந்த மரத்தை அகற்றும் பணியில் மாநகராட்சி ஊழியர்கள் தீவிரமாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பாகவே சென்னை மாநகர் முழுவதும் இருக்கக்கூடிய பழமையான மரங்களை கணக்கிட்டு அதனை அகற்ற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் எழுந்திருந்தது. இருந்தாலும் கூட அந்த நடவடிக்கை முழுமையாக எடுக்கப்படாத நிலையில் சென்னை மாநகரில் ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் இந்த பலத்த காற்று காரணமாக மரங்கள் முறிந்து விழக்கூடிய சம்பவங்களும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதன் ஒரு பகுதியாகவே சென்னை பெசன்ட் நகரிலிருந்து அடையாறு செல்லக்கூடிய சாலையில் ராட்சத மரம் ஒன்று நடு சாலையில் விழுந்திருக்கிறது. அந்த மரத்தை அகற்றக்கூடிய பணியில் சென்னை மாநகராட்சி, காவல்துறை, தீயணைப்புத்துறை என பல்வேறு துறையை சார்ந்த பணியாளர்கள் அந்த மரத்தை அகற்றக்கூடிய பணியில் தீவிரமாக இறங்கி இருக்கிறார்கள். தீயணைப்புத்துறை வாகனமும் வரவழைக்கப்பட்டு ராட்சத மரத்தை அந்த மோட்டார் மூலமாகவும் அந்த மரம் வெற்றும் கருவிகள் மூலமாகவும் சிறு சிறு துண்டுகளாக அகற்றி அதனை உடனடியாக வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த நடவடிக்கை இன்னும் ஒரு சில மணி நேரங்களுக்குள்ளாக நிறைவடையும் எனவும் ஏற்கனவே இருந்த போக்குவரத்து சீர் செய்யப்பட்டு மறுபடியும் சீரான போக்குவரத்து தொடங்குவதற்கு தேவையான நடவடிக்கைகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாக சென்னை மாநகராட்சி சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. விக்னேஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி விக்னேஷ். இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்களில் ராம்ராஜ் டிஷ்யூ தோத்தி ஷர்ட்ஸ்.